பேரவைத் தலைவர் வாயிலாக இன்னும் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. உடனே அதற்கு எதிர்ப்பு பலமாக இருந்தால் உடனே ஒரு யூடியூன் சொல்றேன். தேவையற்ற பிரச்சனை திருப்பும் நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை ஒட்டி மற்றும் பேசுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இதெல்லாம் என் முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவையில்லை. வாங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் இல்லை, முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. தவறாக எதுவும் பேசவில்லை. இல்லை, தவறு சரி. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப் போகிறீர்களா இல்லையா, எப்பொழுது கூட்டப் போகிறீர்கள்? இன்னொன்று, கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் இங்கே வர தேவையில்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வர தேவையில்லை, தண்ணி நாங்கள் கொடுக்க முடியாது, தண்ணி இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுதான் நான் தெளிவுபட விரும்புகின்றேன். தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாக இருந்தாரா? அப்படி இருந்தால் ஏன் செல்லவில்லை? இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னொன்று இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லைங்க, இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன். இருங்க, உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்க பேரை படிச்சு இருங்க. உங்க பேரை தெளிவாக படிச்சுட்டேன். உட்காருங்க. உங்களுக்கு இல்லை, இப்போ அவங்க பேருங்க. அவர் இல்லை, இருங்க, உட்காருங்க. விதிகளின்படி தான் நடக்குது. உட்காருங்க. நான் சொல்றதை கேட்டு. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சுட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க அவர் பேசி என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதியா தான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருறீங்களா? உட்காருங்க. என்ன உட்காருங்க, நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க. சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு
அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமாக, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு நீங்க அமைதியா இருங்க. நீங்களே இப்படி பிரச்சனை பண்ணா எப்படி? அமைதியா இருங்க, அவங்க பேசணும் சுருக்கமாக. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டுமில்லை, தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், குறிப்பாக தமிழக வெற்றி கழக ஆட்சி இடம்பெற்றிருக்கின்ற அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கர்நாடகத்தில் எப்படி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர் கூட்டம் கூட்டப்பட்டதோ, அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதோட
இதற்கு முந்தி இருந்த அரசாங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் சரி, அல்லது மற்ற அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது, அதை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய, டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு, இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் கடந்த காலத்திலே இருந்த வரலாறு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் நம்முடைய தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது போராடி வாதாடி தான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை. ஆக அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தால் குறித்த காலத்திலே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருப்பார்கள். ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது கபினி அணை நிரம்பிவிட்டது, கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பிவிட்டது, ஹாரங்கி அணை நிரம்பிவிட்டது, கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் நிரம்பி உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள். அதே போல இந்த ஆண்டும் கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். தண்ணீர் பற்றாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்று தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்ச நீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமையான அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். நீங்க நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். நீங்க விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.